வணக்கம் ட்ரேடர் சசி. இது கேள்விக்கு என்ன பதில் பாகம் 24. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்களை கேள்வி பதிலாக இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் முதல் கேள்வி, ட்ரேடிங் சார்ட் புரிதலை எளிமையாக எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி. ப்ராஃபிட் சசி சார், எல்லாருமே இதை கற்றுக்கணும், கட்டாயம் கற்றுக்கணும். இண்டிகேட்டர்னால் அது உங்கள் கான்செப்ட் தான். படிக்கட்டு தான் சொல்கிறாங்க, அவங்க இண்டிகேட்டரை வந்து சொல்லலை, படிக்கட்டை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்கள இது இவ்வளோ தாங்க, கற்றுக்கோங்க, ஒன்றுமே இல்லைன்னு அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். கண்டிப்பாக வந்துடலாம். பயிற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து சாதிச்சு காமிச்சிடலாம். ஸோ படிக்கட்டு மேலே ஏறும்போது கால் நல்லா பதித்து ஏறுதா இல்லை ஸ்லிப் ஆகுதான்னு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். நீங்கள் சும்மா ஒரு சார்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட்டில் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட வேணாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மேலே போகிறான், மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் லோவை எக்காரணத்தை கூட கட் பண்ண மாட்டான். இப்போ ஒருவேளை மேலேருந்து கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணிட்டான் அப்படின்னா, அடுத்து வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? படிக்கட்டில் இறங்கி கீழே வருவோம். இதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க, படிக்கட்டு அப்படின்னு. இப்போ படிக்கட்டில் ஏறி வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். அப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக ட்ரேடு எடுக்கிறதுக்கு, ட்ரேடை நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது, ப்ராஃபிட்டில் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே முக்கியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படிக்கட்டு தான். ட்ரெண்டு எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படிக்கட்டு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது டெய்லியில் பார்க்கலாம், வீக்லியில் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அதிலெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அதனால் அது சும்மா ஒரு அப்சர்வேஷனுக்காக, ஓ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ட்ரெண்டு தான் ஆகிட்டு இருக்கும். அப்போது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நான் திரும்ப நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன், நிறைய கவனிக்கணும். நிறைய கவனிச்சிங்கன்னா தான் கொஞ்ச நாச்சும் புரியும். கொஞ்ச நாச்சும் புரிஞ்சதுனா தான் நீங்கள் அதை பயிற்சி பண்ணும்போது வந்து நல்லா புரியும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பரீட்சை வந்து உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கணும். அதில் தொடர்ந்து வந்து வெற்றி பெறணும். தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ட்ரேடிங்குள்ளாரே வரணும். கண்டிப்பாக முதல் ட்ரேட்லேருந்தே ஜெயிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணினீங்க. அப்போ என்ன சொல்லுங்க, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், ரெஸ்ட் இல்லாமல் செய்ய வேணாம். அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய உறவுகளை வந்து நான் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதுதான் கனவு. எல்லாருமே வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கடினமாக வந்து பயிற்சி பண்ணுங்கள். நான் ரொம்பவே எளிமையான விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ட்ரேடிங்கில் யாரோ என்னென்னமோ எவ்வளோ கஷ்டமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து நான் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டாயமாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விங்க, you can share your experience 1 minute on every video. Really, I don't want your success path. I need your struggles and how did you touch the starting point of success. Then it is success continues. Expecting your emotional control. What would you do to control emotions? எப்படி சொல்கிறது? How did you keep quiet and waiting for the exact trade? நானும் தப்பு பண்ணுறது உண்டுங்க, கொஞ்சம் அவசரப்படுறது உண்டு. அதாவது இன்னும் கொஞ்சம் பிஃபோராக பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் என்னால் வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து ஒரு ட்ரேடு அவசரப்பட்டு வந்து எடுத்துருவாங்க. இந்த அவசரப்பட்டு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும், இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்கு ஆகாதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முதல்ல வந்து கற்றுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸை வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த கோல்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 ஹவரில் எனக்கு இதில் இப்போ தான் ட்விட்டரில் போயிட்டு 2 நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வரேன். அதான் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணதுனால என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த பேட்டர்னை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி கோல்டில் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி மேலே போக ட்ரை பண்ணுது. ஆனால் ஒரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நல்லா கீழே வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் ப்ரைஸு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க. எப்போ வேணும்னாலும்
அடுத்த நாளோ, அடுத்த 2 நாள் கழிச்சோ, அடுத்த 1 வாரம் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ இந்த இடத்துக்கு வந்ததுன்னா, கண்டிப்பா ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதே மாரி நீங்க நோட்டிஃபிகேஷன்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். நம்ம சுபாஷ் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த இந்த இது வந்து இந்த 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணியே இங்கிருந்தே இவர் வந்து இத ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரு இந்த மாரி வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா சுபாஷ் அதே இத வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வந்தேனோ அதே தான். ஆனா ஒரு சின்ன தகவல மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு நான் வந்து அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஃபேன்டாஸ்டிக் இது வந்து ஃபேன்டாஸ்டிக் நீங்க பண்ணது. ஆனா வாட்ச் அவுட் ஃபார் ஸ்மால் ரிஜெக்ஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஹை. ஸோ ப்ரீவியஸ் ஹைய மார்க் பண்ணி இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நீங்க அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன். என்ன நடந்திருக்குது இப்போ பிரைஸ்ல? பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த லெவலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து எப்படி வந்து நம்மளால வந்து கணிக்க முடியுது அப்படின்னா, தொடர்ச்சியா இது நடக்குது. தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிறதுனால, ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து நானா இத வந்து பார்த்து சார்ட்ட வந்து எந்நேரமும் சார்ட்ட பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் நான் சொல்லும்போது. ஒரு பெரிய ரிஜெக்ஷனு, ஒரு புல் பேக் வந்துட்டு கீழ வரும்போது, எத்தன நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்தாலும் ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு. ஈஸி ட்ரேட்ஸ் இதெல்லாம். ஈஸி ட்ரேட்ஸ். இதில ஒரு சின்ன மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. என்ன அப்டின்னா, அப்படியே நீங்க லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த இடத்தையும் தாண்டி மேல போற மாரி காமிச்சுது. ஸோ இங்க தான் வந்து இத இன்னும் கூட உங்களுக்கு பயிற்சி இருந்ததுன்னா, இதையும் நீங்க வந்து சரி பண்ணிடலாம். ஏன்னா தொடர்ச்சியா புல்லிஷ்னஸ் போச்சு. இந்த புல்லிஷ்னஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு நம்ம பேட்டர்னுக்குள்ள இருந்து வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போச்சு. இந்த வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போச்சுனாலே வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துலயே செல் கூட எடுத்துடலாம். ஆனால் அடுத்த லெவலில் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணவே இல்லை பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து ஒரு பியரிஷாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து போயிடும். இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு தான் போகும். எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து மேலே எவ்வளோ தூரம் வந்துருச்சு பார்த்தீங்களா, இது போதுங்கிறேன். நீங்கள் நல்லா இதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் சாயந்திரமா நீங்கள் வந்து இந்தியன் டைம் படி சாயந்திரமா நீங்கள் வந்தீங்க, மார்க்கெட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா, வந்த உடனே ட்ரேடு. இந்த ட்ரேடு எக்ஸாக்டாக இங்கே வந்தது, இங்கே வந்தோடனே இந்த ட்ரேடு. வேலை முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலேருந்து கீழே வந்தது, ஒரு புல் பேக் வந்துருக்குது. இவன் இப்படியே போயிட்டான்னா ஓகே. போகாமல் இன்னொரு தடவை செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போனாங்க மார்க்கெட் அப்படின்னா, திரும்பவும் எப்போ மேலே வர்றோனோ இந்த இடத்துலேருந்து வந்து ரிஜெக்ட் ஆவான். சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பொறுமையாக பார்த்து கற்றுக்கிட்டதுனால, எனக்கு இப்போ வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்தால் தான் ட்ரேடு, வந்தால் ட்ரேடுப்பா, இல்லைன்னா கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஆகாது. நான் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முன்னாடியே ட்ரேட் எடுத்துருவேன் நான். முன்னாடியே ட்ரேட் எடுத்துருவேன். அப்புறமா வந்து யோசனை பண்ணிட்டு இருப்பேன். அடடா தேவையில்லாமல் இந்த இடத்துல எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து படிக்கட்டு தான். படிக்கட்டு கட்டி பொறுமையாக கீழே வந்தது ப்ரைஸு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிட்டான். ஸோ ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டான். அப்போ பையர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே உள்ளே வந்திருக்காங்க. ப்ரீவியஸெல்லாம் வந்து இவ்வளோ தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நல்லா உள்ளே வந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இங்கே வந்த ட்ரேடு தாராளமாக வந்து எடுக்கலாம்ல. எடுத்தோன்னா இங்கேருந்து வந்து மேலே போகிறதான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயே பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கல்ல. ஆனால் இந்த கன்சால்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரச்சனை. இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து இருந்ததுன்னா எடுத்து வந்துருக்கலாம். அதனால தான் பூ மாலை சொல்லுவேன் நான். என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து இப்படி மேலே போய் இப்படி கீழே. என்ட்ரி எட் எக்ஸிட்னு ஆங்கிலத்தில் சொல்லும்போது வந்து அது வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இதை பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பூ மாலைன்னு அதை தான் சொல்லுவேன். மாலை எப்படி இருக்கும், இப்படி மேலே போய் இப்படி இப்படி கழுத்தில் கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் கழுத்தில் தொங்க விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் மாலை. மாலை எப்போவுமே இப்படி போய் இப்படிலாம் வராது. எங்கேயா சிக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக யூ ஷேப்பில் வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னா ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேலே தான் போகுது.
ஆனால் இந்த இடத்துலேருந்தே போயிருமா சந்தேகம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நேரத்தில் வெயிட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போலாம் நான் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிப்பேன். எதுக்கு தொடர்ச்சியாக பேரிஷ்னஸ் வருதா, புல்லிஷ்னஸ் வந்துருச்சு. அப்போ இந்த புல்லிஷ்னஸ்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கிருந்தே மேலே போயிருக்கணும் ப்ரைஸு. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போகும். ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து 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 பழகி அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து இதுதான் இவ்வளோ தான், இப்படி தான் நடக்குது, இப்படி நடக்கிறதுனால வந்து இது நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போயாச்சு. அதுக்கு கொஞ்சம் டைம் ரொம்பவே வந்து எடுக்கும். நான் சொந்தமாக கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்ததோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. நான் உங்களுக்கு சொல்லித் தர்றதுனால அந்த விஷயத்த உங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா நான் சொல்லிடுறேன்ல, நீங்கள் இதை மட்டுமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஓ இந்த மாதிரி நடக்குதா, இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எமோஷன்ஸை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். விஷயம் தெரியல அப்படின்னா தான் எமோஷன்ஸில் போய் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் நான். இல்லை அப்படின்னா ஒரே வீடியோவாகவே என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுக்க பார்க்குறேன்னா, முதல்ல நம்ம ட்ரேடிங்கை கற்றுப்போம். நிறைய பேர் ஜெயிப்போம். ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஜென்ரலான விஷயத்தெல்லாம் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுவோம். நல்லா ஜாலியாகவே இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு. ட்ரேடிங் தொடர்பான உங்கள் பதிவுகள் எனக்கு ஒரு அளவில்லாத தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. உங்கள் சேனலை பார்த்த பிறகு நான் வேறு எந்த பொழுதுபோக்கு, மொபைல் கேம்ஸ் போன்ற எனக்கு உபயோகமில்லாத வேறு எந்த விஷயத்திலும் எனது விலைமதிப்பில்லாத நேரத்தை வீணடிப்பது இல்லை. நேரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நான் எப்போவுமே சொல்கிறது அது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையில் எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. ஸோ தொடர்ந்து அது மேலேயே நீங்கள் வந்து அக்கறை செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன், இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த காலத்தில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மாற்று சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சசி சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே இன்னொரு ஆட் வரும். அதில் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் வந்து மில்லியன் கணக்கில் சம்பாரித்தேன் அப்படின்னு வந்து ஒரு ஆட் வரும். அது மேலே இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை எல்லாமே தாண்டி நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக செல்ஃப் டிசிப்ளினாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோக்கியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ தான் வந்து முதல் படியில் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியாக வந்து முடிவு பண்ணியிருக்கிறீங்க. இன்னொரு ஒரு வருட காலத்துக்கு இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இதை நீங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். அதை நான் சொல்கிற மாதிரி வந்து ட்ரேடிங் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். உங்கள் சேனல் தவிர உங்கள் பாடங்கள் தான் எனக்கு எல்லாமே. இது போல் சுய ஒழுக்கம் கூட உங்களால் தான் சாத்தியம். ரொம்ப நன்றிங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கும் முறையை நான் கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அது உங்கள் கற்பித்தலில் இல்லை, இன்னும் அதிகமாக ஒன்று மட்டும் விளக்குங்கள். மெழுகுவர்த்தி குச்சிகள் மேலே நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய நிழல்கள் முந்தைய நாள் மெழுகுவர்த்தி குச்சியுடன் தொடர்பு உள்ளது. அது எந்த புள்ளி வரைக்கும் வந்து திரும்பவும் செல்லும் என்பதை உங்கள் பதிவில் சிறியதாக எனக்கு விளக்கம் உரை கொடுங்கள். ஏனென்றால் புதிதாக ஒரு நாள் மெழுகுவர்த்தி தொடங்கி அது மேல் நோக்கி சென்று மீண்டும் பூமாலை வந்து மேலே செல்கிறது. அந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்து இடைப்பட்ட இடத்தில் பூமாலை வருகிறது. அந்த இடம் நிகழ்கின்ற மெழுகுவர்த்தி குச்சியில் நிழலாக அது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்படுகிறது. நன்றி. எனக்கு புரியல வினோத், உண்மையாலுமே என்ன கேட்க வர்றீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து நீங்கள் இதுதான் கேட்க வர்றீங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து நானே கெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மார்க்கெட்டை ஆரம்பித்து நல்லா வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல எங்கேயுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லை, அப்படி தானே? ஆனால் இந்த இடத்துலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து
மறுபடியும் வந்து மேலே போகுது. ப்ரீவியஸ் லெவலுக்கு போகும்போது என்ட்ரி எட் எக்ஸிட்டு பூ மாலை. இந்த பூ மாலையிலேருந்து கீழே வரும்போது திரும்பவும் இந்த இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் பையை. ஏன்னா இந்த பை வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ப்ரீவியஸாக என்ன ஒன்றுமே இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் இந்த பை அந்த மாதிரி கிடையாது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் அதே ரூல்ஸ் தான், எல்லா இன்டர்மீடியட் லெவல்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சேம் ரூல்ஸ் தான். கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸ் எடுக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து அடுத்த கேண்டில் வந்து இவ்வளோ பெருசாக இப்படி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தயாராகிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க வந்து முயற்சி பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் அந்த 6 மாதம் பயிற்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் மார்க்கெட்டை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? நான் ஐடியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு. எந்த மாதிரி வருது, எந்த மாதிரி வந்து திரும்புது, எப்படி வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்டேன்னா, எவ்வளோ புல்லிஷாக வந்தாலும் கவலையே படாமல் நீங்கள் ப்ரீவியஸ் ஹையில் செல் பண்ணிங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருப்பான், அந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இது போக மீதியை வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. ஒரு 6 மாதம் பயிற்சியில் நீங்கள் இதெல்லாம் வந்து பேப்பர் ட்ரேட்ஸாக வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 தடவைக்கு மேலே நீங்கள் இதை வந்து எடுத்துருவீங்க கண்டிப்பாக 6 மாதத்தில். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஐடியா வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் கேட்க வந்த கேள்வி அப்படின்னு நானே குத்துமதிப்பாக வந்து சொல்லியிருக்கிறேன். இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி வேறு எதனாச்சும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து குழப்பாமல் ஒரு வரியிலையோ 2 வரியிலையோ வந்து கேட்க முயற்சி பண்ணுங்கள். ஆங்கிலம் தெரிஞ்சதுன்னா ஆங்கிலத்தில் கேளுங்க, இன்னுமே கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து உங்கள் திறமையை கணிப்புகளை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை குருவே. உங்கள் முந்தைய வீடியோக்களை பார்க்காமல் மேலோட்டமாக கேள்வி கேட்பவர்களும் பிறகு புரிந்து கொள்வார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லைங்க. அது வந்து பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து கொடுத்தாங்க. இப்போலாம் அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. ஏதோ சொல்லிட்டு போங்க அப்படியே வந்து டெலீட் பண்ணுறதோட சரி. ஏன்னா நான் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்த நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் எந்த பணமும் வந்து யார்கிட்டும் வந்து வாங்கிறதில்ல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மெசேஜஸ்லாம் வருதா? இல்லைனா ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10, 15 மெசேஜ் தான் வந்திருக்குது இந்த ஒரு வருட காலத்தில். அந்த 15ல் ஒரு 2, 3க்கு ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணுறதோட சரிங்க. அதனால் அதை பற்றிலாம் நான் கவலையே படலை. நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து வந்து சார்ட்டை ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டே இருங்க. அதாவது ஃபாலோ பண்ணுங்கள். அவன் என்ன பண்ணுறான்னு கவனிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு. ஃபஸ்ட்டு 6 மாதங்கள் 1 மணி நேரம் சும்மா இருக்க கற்றுக்கணும். நன்றி சார். சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஆனால் இதில் வந்து எக்கச்சக்கமாக வந்து மெசேஜ் வந்து இருக்குது. என்ன? சும்மா இருக்கணும். ட்ரேடு வரும். கண்டிப்பாக வந்து என்ட்ரி டு எக்ஸிட் ட்ரேடு கண்டிப்பாக வரும். சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் அழகாக வந்து மேலே போகும். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும். 6 மாதம் 6 மாதம் இதை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பயிற்சி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அந்த பயிற்சி கிடச்சதில் சில நாட்களில் வந்து நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும். அகெயின்ஸ்டாக போகும்போது எந்த லெவலில் உங்களால் வெளியில் வர முடியுது, அது வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின்லாம் எல்லாமே வந்து 6 மாதத்தில் உங்களுக்கு மார்க்கெட்டே உங்களுக்கு பயிற்சியை வந்து பக்காவாக கொடுத்துரும். அதனால் சும்மா இருப்பது எப்படி அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு. ஆனந்த் சொல்வது போல் உங்களுடைய பதிவுகள் பார்த்த பிறகு வேறு எந்த பொழுதுபோக்கு வீடியோ மற்றும் பாடல்கள் இதையெல்லாம் மறந்து விட்டேன்.
உங்கள் பதிவின் மூலம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நன்கு பயிற்சி செய்து தற்போது உங்கள் ஆசியால் வெற்றிகரமாக ட்ரேட் செய்ய முடிகிறது. நன்றிகள் பல. என்றென்றும் உங்கள் சகோதரன். வாழ்த்துக்கள். உங்களால் வெற்றிகரமாக ட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதே வந்து மகிழ்ச்சியான செய்தி. ஸோ 6 மாதம் பயிற்சி நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய பரீட்சை வச்சு தொடர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கணும் நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வந்து வெற்றி செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனி பயிற்சி பண்ண தேவையில்லைன்னு நினச்சிடாதீங்க. தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. நான் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். தற்போது 44 வயது. மாதா பிதா குரு 17 வயது வரை. ஆனால் 44 வயதில் எனக்கு ஒரு குரு கிடைத்துள்ளீர்கள். பாடத்தை நல்ல முறையில் பயின்று வருகிறேன். ஆப்ஷன் ஃபியூச்சருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பார்த்தா போதுமா? அப்போ நீங்கள் வந்து தினமொரு பார்வையை வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். தினமொரு பார்வையில் நம்ம தினமும் கூட வந்து இந்த விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டே வரோம். தினமொரு பார்வையை நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள். அதுலேயே நான் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் பதிவுகளையும் பாருங்கள். அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து அதிக நேரம், அதாவது நான் வந்து இவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. அதிக நேரம் வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு படிக்கட்டு இது மட்டும் நல்லா வந்து பார்த்து தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்தேன். உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வரை இப்போது லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறது புரிகிறது. நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. இது ரொம்ப சக்தி மிக்க ஒரு மெசேஜாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா நான் எல்லா பதிவுலையும் வந்து சொல்லிட்டு வர்றதான், நீங்கள் கவனிச்சா தான் புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பரீட்சை, அதுக்கப்புறம் தொடர் வெற்றி, அதுக்கப்புறமா ட்ரேடிங். அந்த மாதிரி அட்டவணையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்ல நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. காலேஜில் சேர்ந்துருக்கோம், 1 வருஷம் அடுத்து வந்து நம்ம காலேஜில் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இதை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே எளிமையாகிடும் ட்ரேடிங்கில். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு. Mr. Sasi, I don't see the said video in the beginning of your channel or anywhere else. எப்படி வரிசைப்படி வீடியோ? Can you please include this particular video to the playlist? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கனாலே, சேனலில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல அதுவே வந்து ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு வீடியோவே அதான். முகப்பு வீடியோன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில். அந்த முகப்பு வீடியோவில் இதுதான் இருக்குது. இங்கே காணும் பதிவுகளை எப்படி வந்து வரிசைப்படுத்தி பார்க்க வேண்டும், எங்கே தொடங்கணும், எதை வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் தேட வேணாம், முன்னாடியே இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும் போதும். சரியா? அடுத்த கேள்விங்க. I was viewing to analyze the trend by marking the higher high, higher low. It was a surprise to see closing price levels with 811 versus 911 today. Trading view shows 24,148 physical okay. Today's figure just now seen as 2550 in traders app. அதாவது அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு. Is it mock-up test or an indication for coming weeks ending on 14? உங்கள் கேள்வி நான் இப்போ தாங்க பார்த்தேன். நீங்கள் சொல்கிற அந்த 8th அன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற அதே லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ரைஸ் வந்து க்ளோஸ்ன்னு வந்து இங்கே பார்க்கணும். 24,200 க்ளோஸ் ஆகிருக்குது. இது விற்க பார்க்கக்கூடாது. க்ளோஸுங்கிறது இதுதான். அப்போ 24,200 வந்து 8th அன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 9th நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 25,000 போய் ஓப்பன் ஆகலை. ப்ரைஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்து மேலே வந்துருக்குது. அதோடைய ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,150. இந்த 24,150 தான் நீங்கள் டைப்பிங் மிஸ்டேக்கில் இந்த மாதிரி டைப் பண்ணிங்களா என்னென்னு தெரிலங்க.
ப்ரைஸ் வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறது ரொம்பவே வந்து சிரமம். அதுவும் வந்து நிஃப்டியில் அது நடக்கிறது ரொம்பவே சிரமம். அன்லெஸ் அன்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவெண்ட் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேப் அப் ஓப்பனு கேப் டவுன் ஓப்பன்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய கேப் வந்து ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. அன்லெஸ் அன்டில் எதனாச்சும் இந்த மாதிரி வந்து நியூஸ் ஈவெண்ட் இருந்தது அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து வந்தது, அதில் கேப் அப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து அந்த மாதிரி நடக்கலைங்க. அந்த மாதிரி நடந்தாலும் என்றைக்குமே நீங்கள் கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் கவலையே பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட்ஸை என்றைக்குமே வந்து ஹோல்டு பண்ணவே மாட்டீங்க. அன்லெஸ் அன்டில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா தான் அது வந்து பண்ணுவீங்க. நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த கேபிட்டல் வந்து வச்சுருப்பீங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏறினாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ட்ரேடர் அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்கேல்பரு, ட்ரேடரு எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கேப் அப்புக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்பவே நன்றிங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. முதல்ல வந்து இந்த பதிவு வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நானும் ட்ரேடிங் தொடர்பான நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறது உண்டு. அது மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து சந்தேகங்கள் வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து நன்றின்னு 2-3 வார்த்தைகளில் வந்து முடிச்சிடுவாங்க. எனக்கும் பெரும்பான்மையான ஃபாலோவர்ஸ் வந்து அது மாதிரி அனுப்புகிறீங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் ஒரு சில பேர் மட்டும் நேரத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணி இவ்வளோ பெரிய மெசேஜஸ் வந்து டைப் பண்ணுறீங்க. யாருக்குமே கிடைக்காத இந்த அன்பு எனக்கு கிடைக்கிதுங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை இருந்தால் கேளுங்க. உங்களுடைய அன்பை இந்த மாதிரி கூட நீங்கள் வெளிப்படுத்துங்க. நான் இன்னும் கூட உத்வேகமாக வந்து நிறையா வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விருது மாதிரி நான் இதெல்லாம் வந்து நினைக்கிறேன். நான் அப்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 கிளாஸுக்கு வந்து போயிருக்கிறேன். அவங்க வந்து புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே சொல்லித்தர்ற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் 2 மாதமாக வந்து உங்களோட வீடியோக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அது வந்து நல்லா வந்து புரியுது. இதனால் எனக்கு ட்ரேடிங்கில் முன்பு இருந்த பயமும் தயக்கமும் நீங்கி இப்போது எனக்குள் தன்னம்பிக்கை வந்ததை உணர்கிறேன். இவ்வளோதாங்க விஷயம். தன்னம்பிக்கை தான் வேணும். தன்னம்பிக்கை இருந்ததுனாலே போதும். நிறையா நீங்கள் பயிற்சி பண்ணணும். நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் என்னுடைய வீடியோ மட்டும் பார்த்தா ஜெயிக்க முடியாது. 2 மாதம் தான் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பவே வந்து புதுசாக வந்து வந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு காலம் நிறையா இருக்குது. காலேஜில் சேர்ந்த உடனே வந்து டிகிரி கிடைக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த கோர்ஸ் எவ்வளோ நாளோ அவ்வளோ நாளுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் தான் டிகிரி வந்து கிடைக்கும். அதனால் அது வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக இருங்க. ட்ரேடிங்கில் ஒரு 3 ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். 5 ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதை பற்றி தனியாக வந்து வீடியோ போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். உங்களுடைய இந்த சேவை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தொடர தான் போகிறேன் நான். உங்களுக்கு நன்றி என்று வார்த்தைகள் சொல்லிவிட முடியாது. எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து நிறைய நேரத்தை ஒதுக்கி பயிற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவு. ஹாய் சார், ஐ ஹவ் வாட்ச்ட் many of your videos where you mentioned the 3 drive pattern. However, despite reviewing several charts, I am still unclear about the concept. Could you please cover this topic in detail on one of the upcoming videos? ஓகேங்க, கண்டிப்பாக. இது வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் நீங்கள் வந்து வரைஞ்சிடுறீங்க. இந்த சப்போர்ட்டில் இது வந்து கிளியராக நான் வந்து எங்கே சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பாப்புலர் வீடியோஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்க சொல்லியிருப்பேன். என்னது, ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 முறையில் 5வது முறையை பற்றி தான் நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பொதுவாக வந்து இப்படி ஒரு சப்போர்ட் லைனுன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா, இப்படி வந்துட்டு லோயர், அதாவது ஃபெயில்டு லோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு திரும்ப வராமலேயே வந்து மேலே போயிடுது.
அப்போ அடுத்த தடவை வந்து இன்னொரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா ஈக்குவலாக அந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போகுது. அப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி போகிற மாதிரி காமிச்சிட்டு இப்படி கீழே வரும், ஆனால் க்ளோஸ் இந்த இடத்துலையே வச்சிரும், மறுபடியும் வந்து மேலேயே போயிடும். ஸோ கீழே வந்தாலும் மேலே க்ளோஸ் வைக்கிறதா நம்மளுக்கு வந்து கணக்கு. அப்போ கடைசியாக வந்து இன்னொரு முறை வந்து என்ன இருக்குது என்ன அப்படின்னா இங்கேயே வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டுவான். திரும்பவும் வந்து கீழே வருவான், ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டுவான், ரிவர்சல் ஆக மாட்டான். திரும்பவும் வந்து கீழே வர மாதிரி இருக்கும், ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டுவான், ஆனால் ரிவர்ஸ் ஆக மாட்டான். அடுத்த தடவை வந்து அந்த இடத்துக்கு வராமல் இப்படி வந்து மேலே வருவான். இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போயிடும். ஸோ இது இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது இது வந்து திரும்ப 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 நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து இது சம்மந்தமாக வந்து போடுறேங்க. நம்ம நவீன் வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நான் என்னெல்லாம் வந்து சொல்கிறேனோ அதை வெவ்வேறு சார்ட்டுகளில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்காக வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ ஏபிபி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காரு, தெரியுதுங்களா? ஏபிபி இந்தியா லிமிடெட்லேயே அது வீக்லி சார்ட்டு, இது வந்து டெய்லி சார்ட்டு. ஒரு பெரிய ஃபால் ஆகுதுங்க. இந்த பெரிய ஃபால்லேருந்து ஒரு ரெக்கவரி வந்து ஆக ட்ரை பண்ணுது. எந்த இடத்துல? ப்ரீவியஸாக ஒரு இடத்துலேருந்து மேலே போயிருக்குது ப்ரைஸ். ஸோ வெளியில் வரைக்கும் வந்திருக்குது, ஆனால் க்ளோஸ் வந்து மேலே வச்சுருக்கு, மேலே போயிருக்குது. வெளியில் வரைக்கும் வந்திருக்குது, க்ளோஸ் உள்ளே தான் இருக்குது, மேலே போயிருக்குது. இப்படியே தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆனானா திரும்ப அதே ஏரியாவுக்குள்ளே இருந்து ரிவர்சல் ட்ரை பண்ணான் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் கீழே வந்திருக்கிறான். 2வது தடவை மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான், மறுபடியும் வந்து போகலை. இப்போது என்ன பண்ணிட்டான், எல்லா லெவலுக்கும் கீழே வந்து வந்துட்டான். 3வது தடவை கீழே வந்திருக்கிறான், இந்த தடவை வந்து மேலே வந்துட்டான். எது வரைக்கும் வந்திருக்கிறான், இது வரைக்கும் வந்திருக்கிறான். இது வரைக்கும் வந்துடுவான், ஆனால் இதுக்கு மேலே போகிறது தான் கஷ்டம். இதுக்கு மேலே ஒரு வேளை போகாமல் திரும்ப கீழே வந்தான்னா திரும்ப வந்து கீழே போகிறது தான் வாய்ப்பு. இதுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா மறுபடியும் ஸ்டெப்பாக வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்து பயிற்சி பண்ணணும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இதுலேயே வந்து இருக்குது. தொட்டோன்னு போகிறது, தொடாமல் போகிறது, ஃபெயில்டு லோ ஆகிறது, எக்ஸ்ட்ராவாக வந்து போகிறது, 3 டிரைவ் பேட்டர்னும் ஸோ ஒரே சார்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஏபிபி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து டே டைம் ஃப்ரேமில் நவீன் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்குறாரு. ரொம்ப நன்றி நவீன். தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. சிவமாகட்டும் நவீன் ஆகட்டும் 2 பேருமே வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு நம்ம வினோத்கிட்டே இருந்து. சசி சகோதரர்களுக்கு வணக்கம். நீங்கள் பயிற்சி செய்யுங்கள், குறைந்தது 500 சார்ட்டாவது பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் 441 சார்ட் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸுடைய கவுண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனாலும் வந்து நீங்கள் நிறைய வந்து பயிற்சி செய்யணும். அப்போ தான் தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளார வந்து வரும். தன்னம்பிக்கை வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் வந்து போக முடியும். வினோத் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் பயிற்சி வந்து நிறைய வந்து பண்ணணும். பயிற்சி நிறைய பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஒரு 2-3 விஷயம்தான் திரும்ப நடக்குது. அது வேறு மாதிரி நடக்குது. அதை மட்டும் அந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன் கோடு போடுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வினோத் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். விட்டுறாதீங்க, பயிற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க, something not related to market, just my opinion, your voice is very much media worth, you can try as a dubbing artist. ரொம்ப நன்றிங்க. அது 2020 செப்டம்பர் மாதத்தை நான் வந்து திரும்ப வந்து நினச்சி பார்க்குறேன். இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நிறைய வந்து எனக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நாட்களை வந்து நினச்சி பார்க்குறேன். என்ன அப்படின்னா இந்த சேனலை வந்து அப்போயே ஆரம்பித்த உடனே வீடியோஸ் வந்து ஒரு 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணினேன். அதுக்கப்புறமா வந்து என் வாய்ஸ் மேலே எனக்கே ஒரு சந்தேகம். ஸோ சில பேர் வந்து நேரில் பேசுகிறதுக்கும் இந்த ஃபோனில் பேசுகிறதுக்கு மைக்கில் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து விதவிதமாக வந்து இருக்கும். ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க வந்து கேட்குற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம், சந்தேகமோட தயக்கம்னு சொல்லலாம். ஸோ வாய்ஸ் நல்லா இல்லைன்னா வந்து எப்படி நல்லா இருக்கு, போய் ரீச் ஆகாதே மெசேஜு. சரி, நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வர்றோம், அதனால் வந்துட்டு எதனாச்சும் வந்து நெகட்டிவாக எதனாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டேன் நான். என்ன நினச்சனோ தெரியல, இந்த 2024 ஜான்வரியிலேருந்து தான் வந்து சரி ஓகே என்னாலும் பரவாயில்ல வந்து நிறைய பேத்துக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம், இந்த விஷயத்தை போய் ரீச் ஆகட்டும்,
நிறைய ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுறாங்க. நிறைய சவுத் இந்தியாவில் வந்து இப்போது நிறைய ஸ்கேம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. சரி நம்ம ஆளுங்களுக்காக நம்ம பண்ணுவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஆரம்பித்தேன். பார்த்தா என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா இருக்குது, டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 4வது தடவையோ 5வது தடவையோ வந்து படிக்கிறேங்க. குமரனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இது வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க. நான் இந்த ட்ரேடிங்கை வந்து எப்படியாச்சும் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எப்படியாச்சும் ஒரு 1000 பேர் இல்லைனா அதுக்கும் மேற்பட்ட ஆட்களை கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா அவங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் நம்ம ஆளுங்கிட்ட சேர்ப்பாங்க. அவ்வளோதான் என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறிடும். உங்களுடைய இந்த சஜஷனுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது வாழ்க்கையில் எதுக்கும் வந்து நீங்கள் தயக்கப்படவே கூடாது. அதுக்கு நானே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் 4 வருஷம் முன்னாடி தயங்கினேன். அதனால் நான் இதை வந்து நான் பண்ணலை. அதுவே வந்து எவ்வளோ வர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்களாம் சொல்லும்போது தான் எனக்கு வந்து தெரியுது. அப்போது எதுக்காகவும் தயக்கப்படாதீங்க. மற்றவங்க எதனாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் விட்டுறாதீங்க. அதை செய்யுங்க. பாசிட்டிவாக வந்து போச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. சரியா? குமரனுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ரியலி குட் நாலேஜ் ட்ரான்ஸ்லேஷன் டு அஸ். நோ ஒன் டீச் தீஸ் டெக்னிக்ஸ். ஐ எம் யுவர் லாங் டைம் ஃபாலோவர். One thing I struggle, whatever you said, all I could not able to realize in live market. Analyze time is not sufficient. Please suggest some idea. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார வந்து சுருக்கி வைக்கிற மாதிரி. நிறைய பேர் இதை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியல அப்படின்னு. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வைக்க போகிறீங்க. இந்த லெவல்ஸுக்கு வந்தால் ட்ரேடுன்னு எடுக்க போகிறீங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் தேடுறதுனால தான் உங்களால் லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியலங்கிறீங்க. லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரெண்டு தான் இருக்கிறேன். இந்த இது வந்து ட்ரெண்ட் ஆகி இப்படி வந்து போயிருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லைவ் மார்க்கெட்டில்? இப்படி மேலேருந்து கீழே வந்திருக்கிறான், இந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வந்துருக்குது ப்ரைஸு. இதிலெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா மேலே வந்துருக்குது ப்ரைஸு. எல்லாம் நிறைய டெக்னிக்கை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. யூ வெயிட் ஃபார் திஸ் லெவல். இதானே எக்ஸ்ட்ரீம். இப்போதைக்கு இதானே எக்ஸ்ட்ரீமு. மேலேருந்து கீழே வந்ததில்ல. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்தோன்னா செல் எடுங்க. கீழே போனானா, கீழே போகும்போது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானான்னு கவனிங்க. கட் பண்ணல அப்படியே மேலே வர்றான் அப்படின்னா இவன் கண்டிப்பாக இதுக்கு மேலே போய் புது ஹை வைப்பான்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். அப்போ இந்த இடத்துல செல் பண்ணிங்க, கொஞ்சம் கீழே போச்சு, ஆனால் கீழே நல்லா போவான், மேலே வர்றான், உடனே இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது, இதை நான் புக் பண்ணிக்கிறேன்ப்பானா புக் பண்ணிடலாம். இங்கேருந்து கவனிக்கணும். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. நீங்கள் சும்மா கண்ணில் பார்த்தாலே தெரியும், தொடர்ச்சியாக மேலே வந்துருக்குது ப்ரைஸ். என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு வர முடியாமல் கீழே வந்துருக்கிறான். ட்ரெண்ட் லைனை மேலே ரைஸ் ஆகிற ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடுச்சுல்ல. நீங்கள் இந்த பெரிய வால்யூம் கேண்டலில் பார்த்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகும்னு நீங்கள் நினச்சி இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுப்பீங்க. எடுத்த உடனே அவன் வந்து மேலே போவான், பயந்துருவீங்க. அதுவும் இந்த இடத்துல கூட இப்படியே வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் பண்ணானா இன்னும் நல்லாவே பயந்துருவீங்க. ஏன், நீங்கள் தேவையில்லாத இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ட்ரேடு எங்கே எடுக்கணும், மேலே முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணும் செல் ட்ரேடு. இல்லைனா கம்முன்னு விட்டுறணும். இதுதான் பிரச்சனையே. இல்லைனா இதெல்லாம் அதனால தான் இந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இந்த லெவல்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுங்க. இந்த லெவல்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இதுலேயும் வந்து தொடர் வெற்றி வந்து வராது. உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து நின்னா எவ்வளோ நேரம், அரை மணி நேரமாக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்த வந்து தாண்டி போகிறதுக்கு. அரை மணி நேரமாக. அப்புறம் என்ன பண்ணான், கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இன்ஃபேக்ட் அவன் மேலே தான் வந்தான். ஆனாலும் உங்களை பயமுறுத்தி கீழே போகிற மாதிரி போய் இந்த விக்குக்கு கீழே போகிற மாதிரி வந்து காமிச்சான். ஆனால் வந்து போகவே இல்லை, கடைசி வரைக்கும் போகல, லோ பண்ணவே இல்லை. மேலே வந்துட்டு இருந்தால் இந்த குட்டி ட்ரெண்டை வால்யூமோட பிரேக் பண்ணி மேலே வரைக்கும் வந்துட்டான். இது எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும் லைவில் கூட, ஆனால் உடனே வந்து பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லைனா ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடணும்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை, முடியவே முடியாது. பொறுமையாக, இட் டேக்ஸ் லாங் டைம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதே தான், லாங் டைம் ஃபாலோவர். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை லாங் டைம் வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணால் தான் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருக்கும் அந்த கிராஸ்பிங் பவர் வந்து ஒரு மாதிரி இருக்கும்.
ஒருத்தவங்க பார்த்தோன்னா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து பயிற்சி பண்ணாதான் புரியும் அவங்களுக்கு. சரியா? தொடர்ச்சியா வந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். லைவ் மார்க்கெட்டு, இந்த சிமுலேஷனு அந்த மாரிலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? நான் ஏதோ இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கல. நான் வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சும்மா ட்ரேட் எடுங்க, கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, நடுவில் எங்கேயும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ஒரு 2 வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. நிறைய பணத்தை இழந்திருக்கிறாங்க, சம்பாரிச்சிருக்காங்க, ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா பை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, பை பண்ணுறாங்க. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது, இதை மிஸ் பண்ணுறதுனால இங்கே போய் பை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பை வந்து எடுக்கிறது. அப்புறம் இங்கே போய் இன்னொரு பையின்னு வந்து எடுக்கிறது. இந்த மாதிரி இடையில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை விட்டுட்டு இடையில் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது சில நேரங்களில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா உங்களுக்கு மனம் வராது. அது வந்து கண்டிப்பாக மேலே போயிடும், மேலே போயிடும், மேலே போயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு. ஹோப்பு, நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசு. ஆனால் அவன் வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி நேரங்களில் நிறையா வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்படின்னு இந்த மெசேஜில் வந்து அவங்க சொல்கிறாங்க. லாஸ் வரும்போது பெரிய லாஸாக வருது. அதை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் இருந்தேன். உங்களுடைய இந்த பயிற்சி எனக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறேன். இதை நான் பயிற்சி செய்து பார்க்கிறேன். அப்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை மட்டுமே. எக்ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கான இடமாக வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டே இருங்க. இடையில் எங்கேயும் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஆஸ் எ பிகினராக எல்லாத்துக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். கான்சன்ட்ரேட் யுவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ். ஒரு தடவை ஒரு ஹை வந்து வச்சுட்டு கீழே வந்துட்டானா, இப்போ இந்த ஹை வச்சிருக்கிறான், இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை வந்து போயிடுது, கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், வரவே இல்லை. இந்த லெவல்லேருந்தே அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குது. எங்கே வந்திருக்கு, ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து அடுத்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்குது. இன்பிட்வீனில் ட்ரேடு எடுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா வந்து பயிற்சி வந்து பண்ணி நிறைய ப்ராஃபிட்டு தொடர் வெற்றிகளை அடையிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரீமை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம், சின்ன லாஸில் வெளியில் வந்துடலாம். எப்போவுமே வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்பிக்கை வந்து வேலை செய்யாதுங்க. இல்லை வந்துடுவான், இல்லை நம்ம மேலே வந்துடுவான், இன்னொரு பையை ஆட் பண்ணலாம், மேலே வந்துடுவான், பிரேக் ஈவன் வந்துடும், இன்னொரு பையை ஆட் பண்ணுவோம், இன்னொரு பையை ஆட் பண்ணுவோம், அவன் கீழே போயிட்டே தான் இருப்பான். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்கணுங்களா, தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ தொடர்ச்சியாக இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், அடுத்த ஹை கீழே தான் வச்சுருக்கான். ஆனால் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகுது. அப்போ இதை எக்ஸ்ட்ரீமாக கன்சிடர் பண்ணி இங்கே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். சரிங்களா? லைன்ஸ் வந்து நீங்கள் போட கற்றுக்குவோங்க. உங்களுடைய ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. உடனே கற்றுக்க முடியாது, என் வீடியோ பார்த்தோன்னா கற்றுக்க முடியாது. நீங்கள் தொடர் பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மாதம் ட்ரேட் பண்ணவே கூடாது. பண்ணாமல் இதை வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ட்ரேடிங்கு. ஆனால் அந்த பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற நிலையை நீங்கள் அடையிறதுக்கு வருடங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அது வரைக்கும் நீங்கள் பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருங்க. தொடர் வெற்றி தான் ட்ரேடிங்கில் வெற்றி. ஒரு நாள் வெற்றி வந்து வெற்றி கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. க்ரூட் ஆயில் பற்றி விளக்கம் சொன்னீர்கள் சார். அதே போல தான் நானும் பண்ணி எனக்கு லாஸ் ஆச்சு. நான் செய்ததை கரெக்டாக சொல்கிறீங்க. நான் கேள்வி கேட்கவில்லை, ஆனால் எனக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், டிசம்பருக்கு மேலே உங்கள் ஃபாலோவர்ஸ் யார் யார் லாஸ் செய்கிறாங்கன்னு பார்த்து அவர்கள் என்ன செய்யலாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்க. இது வந்து ஆறுதல் கூறுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆறுதல் வந்து சொல்கிறது யார் வேணாலும் சொல்லுவாங்க. எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்க வந்து போராடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 6 மாதம் வந்து வெயிட் பண்ணுங்கள், கவனிங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். தொடர் வெற்றியை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடில் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேடிங்குள்ளார வரலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன்.
அதை வந்து காது கொடுத்து வந்து யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஜெயிக்கலாம். ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். உங்களுக்கு அவசரமாக வந்து ட்ரேடு எப்படியாச்சும் வந்து பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு வந்து நீங்கள் உள்ளே இறங்குறீங்க. நீங்கள் கேட்காமலே நீங்கள் பண்ண தப்பை நான் கரெக்டாக சொல்கிறதா வந்து சொல்கிறீங்க. அப்போ யூஸ்வலாக வந்து அதான் நடக்குது, ரெகுலராக அதான் நடக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அந்த கொஞ்சம் சரி பண்ணுறது பயிற்சியின் மூலம் தான் வரும், ஆறுதல் கூறுனா வராது. அதனால் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் லாஸஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ட்ரேடை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக பயிற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிங்க. சரியா? வெற்றி பெற வாழ்த்துக்கள்.